Hi friends, இந்த வீடியோவில் மல்டிபிள் செலக்டார் எலிமெண்ட்ஸ் இன் jQuery பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, ஒரு சின்ன HTML ஃபைல் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைவ் டெமோ காட்டுறேன். ஓகேவா? மல்டிபிள் செலக்டார்னால் இப்போது ஒரு பேஜில் சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது. ஸோ சேவை கிளிக் பண்ணாலும் ஒரே விஷயம் நடக்கணும், சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணாலும் ஒரே விஷயம் நடக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரே விஷயம் நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக டூப்ளிகேட் கோடு எழுதுவோம். ஸோ jQueryல அப்படி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சேவ் பட்டன் கிளிக் பண்ணாலும் ஒரே விஷயம் நடக்கும், சேவ் அண்ட் கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணாலும் ஒரே விஷயம் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த HTML பேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்குது, ஃபர்ஸ்ட் பட்டனு செகண்ட் பட்டன். சும்மா டெமோக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு ஐடி இருக்குது, நம்ம ஐடி யூஸ் பண்ணி தான் அதை கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்குது, செகண்ட் பட்டன் இருக்குது. இதை நம்ம ஸோ ஃபஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணாலும் இந்த டெக்ஸ்ட்டுடைய பேக்ரவுண்ட் மாறணும், செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணாலும் இந்த டெக்ஸ்ட்டு மாறணும். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுவோம்? யூஸ்வலாக ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை மாதிரி நம்ம எழுதுவோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த பேக்ரவுண்ட் கலர் மாறணும், செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த பேக்ரவுண்ட் கலர் மாறணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கோட். இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எஃபர்ட். ஸோ இங்கேயும் சேம் கோடு தான் இருக்குது, இங்கேயும் சேம் கோட் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஓகேவா மல்டிபிள் செலக்டார் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டூப்ளிகேட் கோடே கிடையாது, அழகாக நான் கமா போட்டு செகண்ட் பட்டனை இங்கே போட்டுடலாம். ஸோ இதில் ரெண்டு பட்டனில் எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும், ஸோ இதுதான் கிளிக் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணு. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஏன்னா டூப்ளிகேட் கோடை அவாய்ட் பண்ணுது. கோடு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாமல் சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த பட்டனில் ரெண்டு பட்டன் இருக்குது இந்த பேஜில். எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும், இதில் ரெண்டுத்தில் எது கிளிக் பண்ணாலும் இதனுடைய பேக்ரவுண்ட் மாறும். அது எப்படி பண்ணுறோன்னா மல்டிபிள் jQuery செலக்டார். இங்கே நான் ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபஸ்ட் பட்டன் ஐடியை யூஸ் பண்ணி நான் கேப்சர் பண்ணுறேன், செகண்ட் பட்டன் ஐடி யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு பட்டனில் எதை கிளிக் பண்ணாலும் இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? செகண்ட் பட்டனை கிளிக் எது பண்ணாலும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் மல்டிபிள் செலக்டர் எலிமெண்ட்டை நம்ம jQueryல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.